ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈரலை வச்சு ஒரு மிளகு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு 3 எடுத்துருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஈரலை வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். பொரிஞ்சு வந்ததும் 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்க இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கி வரணும். வதங்கி வரும்போது அந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதோடவே குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நம்ம சேர்த்து வதக்கும்போது கிரேவியோட கலர் வந்து நல்லா இருக்கும். வதக்கி விட்டுட்டு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கலைங்க, அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். தட்டு போட்டு நல்லா மூடி எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிட்டு அதோடவே ஈரல் வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேங்க. நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் இருக்குங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஈரல்லையே வந்து தண்ணி விடுங்க, அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. ஏன்னா ஈரலில் வந்து தண்ணி வெளியே வரும், அந்த தண்ணியே அதுக்கு நல்ல போதுமானதாக இருக்கும். தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. இடையில கலந்து விடுங்க. டேஸ்டான ஈரல் வறுவல் ரெடிங்க. நம்ம கடைசியாக ஒரு 3 பொருள் சேர்த்த போகிறோம். அதுதாங்க இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறது. இந்த நேரத்தில் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு, காரம் கம்மியாக இருந்தால் காரம் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கடைசியில் வந்து மிளகுத்தூள் சேர்த்த போகிறோம். எனக்கு உப்பு மட்டும் கம்மியாக இருக்குங்க, உப்பு சேர்த்துக்கிறேன். இடையில இப்படி கலந்து விடுங்க. இந்த கிரேவி வந்து சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சாம்பாருக்கு, சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட செமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா வெந்து வருது பாருங்கள். இப்படி கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து பெப்பர் அண்ட் கரம் மசாலா போட்டு இறக்கி வைக்கிறதுனாலும் இறக்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணும்னாலும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வந்துடும். நான் இன்றைக்கி வந்து ட்ரையாக தாங்க செய்ய போகிறேன். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சிங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 2த்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா அது கருவேப்பிலை தாங்க. ஒரு கத்து கருவேப்பிலையை நல்லா கழுவி கிரேவியை இறக்க போகிற டைமில் சேர்த்துக்கங்க. இந்த கருவேப்பிலை வாசனையோட இந்த பெப்பர் ஃப்ரை வந்து செமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணிங்க. நாங்கள் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் செய்ய போகிறோம். நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி, இறால் பிரியாணி, சிக்கன் பிரியாணி வீடியோஸ்லாம் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜீவா மோகன் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.